ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, துளாராசிக்காரர்களுக்கு மே மாதம் 31ஆம் தேதிக்கு பிறகு நடக்கக்கூடிய கிரக மாற்றங்களால் என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிகழப்போகுது, மேலும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்கள் என்ன என்ன செய்தால் உங்களுக்கு நல்லது நடக்கும், ஏற்படக்கூடிய விபரீதங்களை தடுக்கிறதுக்கு செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள் என்ன அப்படின்ற மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட இந்த பதிவானது இருக்க போகுது. ஸோ தொடர்ந்து மிஸ் பண்ணாமல் பார்த்து பயன்பெறுங்க. பொதுவாக ஒவ்வொரு கிரகங்களுக்குமே தனித்துவமான தன்மைகள் இருக்கும். அப்போது ஒவ்வொரு கிரகங்களும் மாறும் பொழுது வாழ்க்கையில் எதிர்பாராத விஷயங்கள் நடக்காது உண்டு. அந்த எதிர்பாராத விஷயங்கள் ஒரு சிலருக்கு நல்லதாகவும் ஒரு சிலருக்கு கெடுதலாகவும் அமைஞ்சு போயிடுது. அது அவங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் மற்றும் தசாபுத்திகளை பொறுத்து தான் ஏற்படுது. அதில் துலாம் ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா, கடந்த 10 வருடங்களாகவே மிகப்பெரிய சோதனைகள் எல்லாம் நடந்திருக்கும். ஸோ ஏன் எதுக்காக நடக்குது அப்படின்னு கூட தெரியாத அளவுக்கு நிறைய பிரச்சனைகள், நிறைய கடன், நிறைய உழைப்பு, நிறைய அவமானங்கள், கெட்ட பேர், இந்த மாதிரி எல்லாமே நடந்திருக்கும். ஒரு சில நேரங்களில் விபத்துக்கள் கூட நடந்திருக்கும். இந்த மாதிரியான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த 10 ஆண்டு காலத்தில் நீங்கள் அனுபவித்த எல்லா கஷ்டங்களுக்கும் மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இந்த ஆண்டில் உங்களுக்கு முக்கியமாக இந்த கிரக பயிற்சியானது ஏற்படுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த கிரகம் வேறு ஒன்றும் கிடையாதுங்க, குரு தான் மாறுறாரு. துளாராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 மற்றும் 6ஆம் வீடுகளுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் குரு பகவான். அவர் ஆல்ரெடி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மே 26ஆம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆயிட்டார். ஸோ இப்போ அவர் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் தான் உச்சம் பெற்று இருக்க போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் 5ஆம் பார்வையால் தன, வாக்கு, குடும்பஸ்தானத்தை பார்க்குறாருங்க. மேலும் 7ஆம் பார்வையாக சுகஸ்தானத்தையும் 9ஆம் பார்வையால் ருணுரோக சத்ருஸ்தானத்தையும் பார்க்குறாரு. ஸோ இந்த இடங்களை பார்வையிடுறதுனால உங்களுக்கு அமோகமான பலன்கள் காத்துட்ருக்கு. அதாவது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் அதிசாரமாக சிம்மராசிக்கு வேற போக போகிறாரு. அங்கு அவர் 43 நாட்கள் நேர்கதியிலையும் 42 நாட்கள் வக்ரகதியிலையும் இருக்க போகிறாரு. ஸோ இதனால் துளாராசி நேயர்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் கிடைக்க போகுதுங்க. அதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டங்கள் செல்வ வளமானது அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ முன்னாடி நீங்கள் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார ரீதியாக நீங்கள் முன்னேற்றங்களை கண்டிப்பாக பார்ப்பீங்க. நிச்சயம் உங்களுடைய கடன் கரைந்து போகும், காணாமல் போகும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, எப்படி அடைச்சோம் அப்படின்னே தெரியாது. அந்த அளவுக்கு வியப்பூட்டக்கூடிய வகையில் உங்களுக்கு எவ்வளவு கடன் இருந்தாலும் அது மறைய போகுது. சுகபோகம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். வசதி வாய்ப்புகள்லாம் வருங்க. காரு, பங்களா இது மாதிரி எல்லாம் வாங்கிறதுக்கு, நகை நட்டு வாங்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தொழிற்ஸ்தானத்தில் குரு உச்சம் அடைகிறார் அப்படின்றதுனால இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயம் உங்களுடைய தொழிலில் நீங்கள் சிறந்த விளங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 10ல் குரு வந்தால் பதவி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் பழமொழி. ஆனால் தசா புத்தி உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் அந்த சாதகமற்ற பலன் கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னா நிச்சயம் அது உங்களுக்கு நல்ல பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க, கவலைப்படாதீங்க. அதே மாதிரி சமூக வலைதளங்களில் பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு அதை பயன்படுத்தி நீங்கள் வருமானம் ஈட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இப்போ உங்களுக்கு நல்லா இருக்கும். 6ஆம் அதிபதியான குரு பகவான் 10ஆம் இடத்துல உச்சம் பெறுவது அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு அரசு சார்ந்த விஷயங்களில் மாற்றங்கள் இருக்கும். சிலர் பார்த்தீங்கன்னா லஞ்ச லாவண்ய புகார்களில் சிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மன உளைச்சல் காரணமாக வேலையை நீங்கள் ராஜினாமா செய்யறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. கடன் வாங்கி புதுசாக முதலீடுகள் செய்யாதீங்க. அது உங்களுக்கு எப்போதுமே ஆபத்தானது தான். அதே போல் உத்தியோகம் சார்ந்த பிரச்சனைகள்லையும் எந்த விதத்தில் வேண்டுமானாலும் உங்களுக்கு வரும். அதனால் எல்லாத்துக்குமே நீங்கள் தயாராக இருந்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே கரெக்டாக இருங்க. நேர்மையாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. மற்றவங்களை ஏமாற்றணும், இல்லை திருட்டுத்தனமாக செய்கிறது, பொய் பேசுறது, லஞ்சம் வாங்கிறது, இந்த மாதிரி ஏதாவது மறைமுகமான விஷயங்களெல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது அதனால் நீங்கள் ஆபத்துக்களை மட்டுமே பார்ப்பீங்க. ஸோ அந்த விஷயத்தில் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். அதே மாதிரி 5ஆம் பார்வையை உங்களுக்கு தன, வாக்கு, குடும்பஸ்தானத்தில் தான் குருவோட பார்வை பதியுது. பொதுவாக எல்லாருக்கும் தெரியும், குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு தான் பலன் அதிகம் அப்படின்னு. அப்படி பார்க்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் 5ஆம் பார்வையாக தன, வாக்கு, குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால திடீர்னு உங்களுக்கு பணவரவுகள் உண்டாகும்.
எப்படி அந்த பணம் வந்துச்சு அப்படின்னே தெரியாது. ஆனால் சரியான நேரத்துக்கு உங்கள் கைக்கு வந்து சேரும். அதே போல் ஆளுமையில் உங்களுக்கு ஒரு வசீகரமான தோற்றம் வந்து கிடைக்கும். போதுமான அளவுக்கு உங்களுக்கு பணம் கைக்கு கிடைச்சிடும். பழைய கடன்கள் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் அடைச்சிட்டு இப்போ வந்து புதுசாக நீங்கள் வாழ போகிறீங்க. புதிய வாழ்க்கைக்கு நீங்கள் தயாராக போகிறீங்க. உங்களுடைய புதிய வாழ்க்கைக்கு அஸ்திவாரம் போட போகிறீங்க. புதியசாக பார்த்தீங்கன்னா ஆபரணங்கள் வாங்குவீங்க. நகை அடமானத்தில் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் மீட்டெடுக்க முடியும். அளவுக்கு மீறி மட்டும் கடன் வாங்கிக்காதீங்க. உங்களால் எந்த அளவுக்கு வந்து கடன் வாங்கினா சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் வந்து வாங்கிக்கோங்க. அளவுக்கு அதிகமாக நீங்கள் கடன் வாங்குறது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. அதை தவிர்த்துக்கோங்க. அதே போல் இந்த காலகட்டங்களில் நீங்கள் எந்த ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தாலும் சரிங்க, கரெக்டாக பிளான் பண்ணிக்கோங்க. அவசரப்பட்டு மட்டும் செய்யாதீங்க. திட்டமிட்டு செயல்படுவது உங்களுக்கு வெற்றியை ஈஸியாக வந்து கிடைக்க வச்சிரும். அது மட்டும் இல்லாமல் துளாராசினியர்கள் எப்போதுமே கடினமான உழைப்பாளிகள் தான். உங்களுடைய உழைப்பு தான் உங்களுக்கு புதுவிதமான அனுபவங்களை கற்றுக் கொடுக்கும், புதுவிதமான பாடங்களை கற்றுக் கொடுக்கும். ஸோ அதை எல்லாத்தையுமே நீங்கள் ஏற்றுக்கோங்க. வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அனுபவங்களை வந்து பெற்றுக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அது நமக்கு எதெல்லாம் நல்லதோ அதெல்லாம் நம்ம கூட வச்சுக்கணும். எதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயங்களாக இருக்கோ அதெல்லாம் விட்டுடணும். அந்த டைமில் உங்களுக்கு குரு என்ன பண்ணுவார்னா வளமான வாழ்க்கையை கொடுக்க போகிறாரு. ஸோ இந்த வாழ்க்கையை தான் இவ்வளோ நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லணும். ஒரு அமைதியான, சந்தோஷமான, நிம்மதியான வாழ்க்கைக்கு வந்து அவர் வந்து வழிவகுத்து கொடுக்க போகிறாரு. அது எல்லாமே உங்களுடைய கையிலையும் தான் இருக்குது. ஸோ சரியான விஷயங்களுக்காக நீங்கள் உழைத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பலன் இருக்குது. உங்களுடைய வாழ்க்கையை வந்து மாற்ற போகிறாருங்க. கண்டிப்பாக திறமை இல்லாத மனிதர்கள் அப்படின்னு யாரும் இருக்கவே முடியாது. அப்படி ஒவ்வொருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய தனித்திறமைகளை வந்து வெளிக்காட்டுறது அப்படிங்கிறது தான் இந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய ஒரு டாஸ்காக இருக்குது. ஸோ அதுக்கான சரியான பிளாட்ஃபார்ம் நிறைய பேருக்கு வந்து கிடைக்கிறதே கிடையாது. திறமை இருந்துமே கூட அந்த இடத்த நம்ம அடைய முடியாமல் போகிறதுனால தான் இன்னுமே வந்து நிறைய பேர் வேலை இல்லாமல் வந்து தவிச்சிட்ருக்காங்க. ஸோ துளாராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இனி அப்படிலாம் இருக்காது. உங்களுடைய திறமைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய டேலண்ட்டுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு அற்புதமான அமைப்பு, ஒரு அற்புதமான வாய்ப்பு எல்லாம் கிடைக்கும். ஸோ பயன்படுத்திக்கோங்க. அதே போல் இந்த காலகட்டங்களில் நிறைய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு சாதகமாக கிடைக்கும். எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி ராகு கேதுவும் சாதகமான நிலையில் தான் இருக்கிறாங்க. அவங்க சாதகமற்ற நிலையில் இருக்கிறதுனால ஒரு சில சமயங்களில் சறுக்கல்கள் அப்படின்றது இருக்கலாம். ஆனால் அதுக்காக நீங்கள் பயந்து போயிடக்கூடாது. மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணுங்கள். ஸோ முயற்சி பண்ண மட்டும்தான் வெற்றிகள் வந்து கிடைக்கும். அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்து சோர்ந்து போயிடாதீங்க. ஏன்னா துளாராசினியர்கள் வந்து சோர்ந்து போகிறதுக்கு வாய்ப்புகள்லாம் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி இந்த 10 வருஷத்துலேயே நீங்கள் நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்க. நீங்கள் பார்க்காதது அப்படின்னு ஒன்றுமே கிடையவே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இப்போ வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பெருசாக தெரியவும் தெரியாது. ஸோ அதனால் எதுக்குமே வந்து நீங்கள் பின்வாங்காதீங்க. அதே மாதிரி குருவோட 7ஆம் பார்வை வந்து 4ஆம் இடத்துல விழுது. 4வது இடம் பார்த்தீங்கன்னா சுகஸ்தானம். ஸோ குடும்பத்தில் நிச்சயம் மகிழ்ச்சி காணப்படும். பொருளாதார ரீதியாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் நல்ல எக்கனாமிக்கலாக வந்து ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. இனிமேட்டுக்கு யாரை பற்றியும் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க. பணம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பண பற்றாக்குறையால் உங்களுக்கு இருந்து வந்த எல்லா பிரச்சனைகளும் சரியாக போய் தாராளமான பணவரவு கிடைக்க போகுது. அப்போது இந்த டைமில் தான் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு மதிப்பு, மரியாதை எல்லாமே வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். சமூகத்தில் அங்கீகாரம் கிடைக்கும். ஏன்னா இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் காசு பணம் இருந்தால் மட்டும்தான் மதிப்பு, மரியாதை எல்லாமே. ஸோ அது எல்லாருக்கும் வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கும். அதனால் உங்களுக்கு மதிப்பு மரியாதை இல்லாமல் போனதுக்கு எல்லாத்தையும் இப்போ வந்து மீட்டெடுக்க போகிறீங்க. ஸோ சமூகத்தில் அங்கீகாரம் கிடைக்கும். நான் வாடகை வீட்டில் வசிச்சிட்ருக்கேன், சொந்தமாக வீடு கட்ட முடியாமல் தவிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய துளாராசினியர்கள்லாம் இனி கவலைப்படாதீங்க. ஏன்னா இனி நீங்கள் உங்களுடைய உழைப்பால் கண்டிப்பாக சொந்தமாக வீடு கட்டி கிரகப்பிரவேசம்லாம் பண்ணுவீங்க. அனாவசியமான செலவுகள் எல்லாமே இனி வரக்கூடிய நாட்களில் குறைய ஆரம்பிச்சிடுங்க. கண்டிப்பாக பழைய வீட்டை நீங்கள் மாற்றி சூப்பராக வீடு கட்டி இருக்க போகிறீங்க. சொந்த வீட்டுக்கு குடி போக போகிறீங்க. அதுக்கான அம்சம் இருக்குது. ஸோ முயற்சி பண்ணுங்கள். வாடகை வீட்டையே கூட நீங்கள் விலைக்கு வாங்கலாம். அதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. சொந்த கட்டிடமாக மாற்றலாம். ஸோ புதுசாக வீடு கட்டினாலும் சரி, புதுசாக வீடு வாங்கினாலும் சரி, எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்குது. முயற்சி பண்ணுங்கள். புதுசாக நீங்கள் வாகனங்கள் வாங்கிறதுக்கான யோகங்கள்லாம் இருக்குது. தாய்வழி உறவுகளில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருந்தாலுமே கூட இனி வந்து அந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வந்து பெருசாக தெரியவே தெரியாது. ஸோ நல்ல ஒரு அமைப்பு இருக்குது. எந்த பிரச்சனையும் இருக்காது. சிறப்பான ஒரு அம்சத்தோடு நீங்கள் இருப்பீங்க. ஒரு சில சமயத்தில் மட்டும்தான் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். ஸோ தேவையில்லாத செலவுகளும் வரலாம். அதனால் அதில் கவனமாக தான் இருக்கணும். பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வழக்குகள் எதுவும் உங்களுக்கு இருக்குன்னா அதெல்லாம் இப்போ பிரச்சனை இல்லாமல் முடிஞ்சிடும். ஸோ லேண்டு பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை சொத்து பிரச்சனையாக இருக்கட்டும், வீட்டு பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லாம் சரியாக போயிடும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மட்டும் அதிகமான வேலைப்பளு இருக்கும். பொதுவாகவே துளாராசினியர்களுக்கு அதிகமான வேலை இருக்கத்தான் செய்யும்.
இப்போவும் அப்படி தான் உங்களுக்கும் வேலை அலைச்சல் எல்லாம் அதிகமாக தான் இருக்கும். இதனால் உங்களுக்கு அப்பப்போ உடல் வந்து அசதியானது ஏற்படலாம். ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கோங்க. மாணவர்கள் பார்த்தீங்கன்னா அரியர்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த பாடத்தை நீங்கள் இப்போது படித்து முழுமையாக வந்து எழுதி முடிக்கலாம். ஸோ நல்ல ஒரு காலம் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 9ஆம் பார்வையாக 6ஆம் வீடான ருணுரோக சத்ருஸ்தானத்தை வந்து பார்க்குறாருங்க. இதனால் சிலருக்கெல்லாம் தேவையில்லாத வம்புகள் வரும். வம்புகள்லாம் சாதகமான தீர்ப்புகளில் ஏற்படலாம் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் நம்பினவங்களே உங்களை வந்து ஏமாற்றிடுவாங்க. அதனால் எல்லாத்துக்கூடையும் கவனமாக இருங்க. உடன் பிறந்தவங்க, நண்பர்கள், உறவினர்கள் இவங்களே உங்களுக்கு எதிராக வந்து மாறிடுவாங்க. ஸோ சூழ்நிலைகள் வந்து கைமீறி போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதாவது நீங்கள் செய்யாத குற்றத்துக்கு தண்டனை அனுபவிக்கலாம் வாய்ப்புகள் அதுக்கெல்லாம் இருக்குது. கவனமாக இருக்கணும். உறவினர்களுடைய செயல்கள் உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி தவறான உணவு பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா அதையும் மாற்றிக்கோங்க. ஏன்னா உணவு பழக்கம் தான் நம்மளுடைய ஆரோக்கியமான உடல்நலத்துக்கு முக்கியமானது. ஸோ நல்ல உடல்நலம் வேணும்னு நினைக்கிறவங்க ஆரோக்கியமான உணவு பழக்கத்துக்கு மாறுங்க. அதிர்ஷ்டத்தின் மேலே நம்பிக்கை வச்சு பணத்தை வந்து இழந்துடாதீங்க. ஸோ உழைப்பு மேலே நம்பிக்கை வைங்க. அதுதான் உங்களுக்கு நிச்சயம் வெற்றியை கொடுக்கும். அதே மாதிரி யாருக்காகவும் எந்த சூழ்நிலையிலையும் ஜாமீன் போடாதீங்க. உங்களுடைய வேலைகளை நீங்களே பார்த்துக்கோங்க. அடுத்தவங்களை நம்பி ஒப்படைக்காதீங்க. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நீங்கள் செய்கிறது உங்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுக்கு நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே சுக்கிரனுக்கு உரிய நாள் அப்படின்னா அது வெள்ளிக்கிழமை தாங்க. ஸோ மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான நாளும் வெள்ளிக்கிழமை தான். அதனால் எப்போதுமே வாரம் வாரம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் துளாராசிக்காரங்க விநாயகருக்கு வெள்ளருக்கு மாலை அனுப்பி வைத்து வழிபாடு செய்யுங்க. ஸோ வெள்ளருக்கு மாலை போட்டு நீங்கள் வழிபாடு செய்யலாம். அதே மாதிரி சனிக்கிழமையில் காலபைரவரை போய் நீங்கள் வழிபாடு செய்யலாம். நீங்கள் காலபைரவரை வழிபாடு செய்ய உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். ஸோ மறக்காமல் இந்த எளிமையான பரிகாரத்தை மிஸ் பண்ணாமல் செய்து பாருங்கள். இந்த வீடியோவில் நிறைய தகவல்களை துளாராசி நேயர்களாகி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுதுன்றதை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்.